தமிழ்நாடு காவல்துறை சார்பில் நடத்தப்படும் மகளிர் அதிரடி படையினரின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழக அரசு சார்பாக மகளிர் சர்வதேச மகளிர் தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் காவல்துறை சார்பாக அதிரடி படையில் பெண்கள் பிரிவானது இருக்கிறது. இந்த பெண்கள் பிரிவில் இருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் சாகச நிகழ்ச்சியானது தற்போது நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. இதனை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் ஆகியோர் கண்டு கழித்து வருகிறார்கள். துப்பாக்கியை வைத்து அவர்கள் மரியாதை செலுத்துதல் மற்றும் அதனை துப்பாக்கியை கழட்டி முழுவதுமாக மாற்றி அதனை அணிவகுப்பு செய்தல் என பல்வேறு விஷயங்களை அவர்கள் நிகழ்த்தி வருகிறார்கள். சாகச நிகழ்ச்சிகளையும் அவர்கள் அந்த பகுதியில் நிகழ்த்தி வருகிறார்கள். இதனை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் கண்டு ரசித்து வருகிறார்கள். மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் அரசு சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளில் முதல் கட்டமாக அந்த ஆட்டோக்களானது மகளிருக்கு ஆட்டோ வழங்கக்கூடிய பிங்க் ஆட்டோ வழங்கக்கூடிய நிகழ்வு முடிந்ததை அடுத்து தற்போது முதலமைச்சர் அவர்கள் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். அதில் காவல்துறையில் அதிரடி பிரிவில் இருக்கக்கூடிய பெண்கள் தற்போது அந்த சாகச நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளும் அங்கு நடைபெற இருக்கிறது. அதனை முடித்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்.